ஊரை நினைத்திடும் ஆவல் பிறந்தது, துள்ளி எழுந்திடும் காலம் மலருமே, சூலூர் வரலாறு மேலும் மேலும் உயருமே. நண்பர்களே, 39ஆம் ஆண்டில் நடைபோடும் சூலூர் அண்ணன் வரதராசு அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சூலூர் பாவேந்தர் பேரவை நடத்தும் முத்தமிழறிஞர் கலைஞர் 103ஆம் பிறந்த நாள், பெரியாரியல் அறிஞர் வே. ஆணைமுத்து அவர்களின் 102ஆம் பிறந்த நாள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 136வது பிறந்த நாள், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களினுடைய 136வது பிறந்த நாள், பேச வைத்த பெரியார் நூல் மறுபதிப்பு வெளியீட்டு விழா, அப்படி 50 விழா. இந்த விழாவிலே விழா பேருரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா ஐயா அவர்களுக்கு சூடு மாறாது சூரியன் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிற அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவுக்கு தலைமையேற்றிருக்கிற சூலூர் பாவேந்தர் பேரவையினுடைய தலைவர் வே. க. சண்முகவேல் அவர்களையும், நூல் வெளியீட்டாளர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் சூலூர் பாவேந்தர் பேரவை க. தேவராசு அவர்களையும், நூல் அச்சிடு உருவாக்கம் மைத் கிரியேட்டர்ஸ் கோவை யோகராசன் திருமதி மைதிலி யோகராசு அவர்களையும், சிறப்பிப்போர் வரிசையில் கோவை தெற்கு மாவட்ட திமுக கழக செயலாளர் திரு தளபதி முருகேசன் அண்ணா அவர்களையும், சூலூர் தெற்கு ஒன்றிய திமுக கழக செயலாளர் திரு மன்னவன் அண்ணா அவர்களையும், சூலூர் சிறப்பு பேரூராட்சி தலைவர் திருமதி தேவி மன்னவன் அக்கா அவர்களையும், கோவை மாவட்ட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திரு சூசே குமரவேல் அண்ணா அவர்களையும், விழா நோக்க உரையாக புலவர் செந்தலை கௌதமன் ஐயா அவர்கள் திமுக கல்வியாளர் அணி மாநில தலைவர், அவர் நூலாசிரியர். அடுத்து முதல் படி பெறுவோர் இருகூர் திரு சந்திரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு உறுப்பினர், திரு சிற்பி செல்வராசு பொதுச் செயலாளர் திராவிட இயக்க தமிழர் பேரவை, சூலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திமுக கழகம் திரு வே. அன்பரசு அவர்களையும், சூலூர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் கொல்லுப்பாளையம் திரு ராமசாமி அவர்களையும், சூலூர் பேரூராட்சி துணைத் தலைவர் சோலை பா. கணேசு அவர்களையும், சூலூர் நகர திமுக கழகம் செயலாளர் திரு உரம் சு. கௌதமன் அவர்களையும், கோவை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகம் பசுமை நலல் சு. விஜயகுமார் அவர்களையும், நன்றி உரையாற்ற இருக்கிற சூலூர் பாவேந்தர் பேரவையினுடைய பொருளாளர் சு. அங்கமுத்து அவர்களையும், மற்றும் இந்த அரங்குக்கு எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைத்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், மேடையில் இருக்கிற மற்றும் உள்ள அனைவரையும் பாவேந்தர் பேரவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நண்பர்களே, என்னுடைய கையில் தவழ்ந்து கொண்டிருப்பது பாவேந்தரின் 100ஆண்டு மலர். 36 ஆண்டுகளுக்கு முன்னால் பாவேந்தரின் 100ஆண்டு மலரை வெளியிட்டதும் சூலூர் பாவேந்தர் பேரவைதான். மகிழ்ச்சியான செய்தி. இதிலே கூடுதலான சிறப்பான செய்தி என்னவென்றால், இந்த 100ஆண்டு மலரிலே உள்ளே அந்த 100ஆண்டு மலரின் அழைப்பிதழ் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த அழைப்பிதழிலும் தலைமை உரை அண்ணன் வே. க. சண்முகவேல் தான். இன்று வெளியிடப்படும் பேச வைத்த பெரியார் நூலின் தலைமை உரையும் அண்ணன் வே. க. சண்முகவேல் தான். மகிழ்ச்சி. அண்ணா, உங்கள் உரையை தொடங்குங்கள். நன்றி. தன்மான உணர்வும் தமிழ் உணர்வும் பகுத்தறிவு உணர்வும் நீண்ட நெடிய நாட்களாக சூழ்கொண்ட ஊர் இந்த சூலூர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சூலூரில் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன்,
பேராசிரியர் அன்பழகன் மற்றும் திராவிட இயக்கத்தை தூண்களாக விளங்கிய நாடறிந்த பேச்சாளர்கள் கலந்து கொண்ட ஊர் இந்த சூலூர். சூலூரில் பொதுமக்கள் நலம் நாடி புதுக்கருத்தை சொல்க என்கின்ற அடிப்படையிலும், தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் என்கின்ற தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனைகளை, அவருடைய பேச்சுக்களை தொகுத்து இன்று வரை அந்த இலக்கிய லட்சிய நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரு அமைப்பு கடந்த 39 ஆண்டுகளாக சூலூரில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாவேந்தர் பேரவை தொடங்கப்பட்ட 1988 முதல் தொடர்ந்து நடைபெறுகிற, உங்களுடைய பேராதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கிற அமைப்பு சூலூர் பாவேந்தர் பேரவை. ஆக தமிழ்நாட்டில் பாவேந்தர் அவர்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் மிகச் சிறப்பான முறையிலே தமிழ்நாட்டிலேயே 1990ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான மலர் வெளியிடப்பட்டது. இதே அரங்கத்தில் அது நடைபெற்றது. அந்த வகையில் 50 விழாவாக இந்த நிகழ்ச்சிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக அந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரை ஆற்றிய பேரவை தோழர் நா. வரதராசு அவர்களே, பேச வைத்த பெரியார் என்கின்ற புத்தகத்தின் மறு வெளியீடாக வெளியிட இருக்கின்ற பேரவையினுடைய துணைத் தலைவர் க. தேவராசு அவர்களே, அந்த மறுபதிப்பை அழகான முறையிலே அச்சிட்டு நமக்கு அளித்த யுவராசன் மைதிலி யோகராசு அவர்களே, அந்த நூட்களை பெற்றுக்கொண்டு அதற்கு சிறப்பு செய்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தளபதி முருகேசன் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய தா. மன்னவன் அவர்களே, சூலூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய முதல் பெண் தலைவர் சகோதரி தேவி மன்னவன் அவர்களே, கோவை மாவட்ட திராவிட கழகத்தினுடைய தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் சூசே குமரவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக 50 விழாக்களினுடைய நோக்கத்தை தொகுத்து அளிக்கக்கூடிய பாவேந்தர் பேரவையினுடைய நிறுவனர், தமிழ்நாட்டு அரசின் பாவேந்தர் விருதாளர் மரியாதைக்குரிய புலவர் செந்தலைனா கௌதமன் அவர்களே, சூடு தணியாத சூடு மாறாத சூரியன்கே என்ற தலைப்பில் இங்கு பேசவிருக்கின்ற சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை செயலாளருமான மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆ. ராசா எம்பி அவர்களே, இந்த நூலை பேச வைத்த பெரியார் என்கின்ற நூலை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு முதல் படிகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்ற வரிசையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினரும் இருகூர் பேரூராட்சி மன்ற தலைவருமான மதிப்பிற்குரிய சந்திரன் அவர்களே, திராவிட இயக்க தமிழ் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அருமை நண்பர் சிற்பி செல்வராஜ் அவர்களே, சூலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர்
செயலாளரும் அரசூர் ஊராட்சி மன்ற தலைவருமான சுவே அன்பரசு அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய கொல்லுப்பாளையம் திரு ராமசாமி அவர்களே, சூலூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் சோலை ப கணேச அவர்களே, சூலூர் நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு உரம் சு கௌதமன் அவர்களே, கோவை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் மற்றும் பேரூராட்சி மன்றத்தினுடைய 18வது வார்டு உறுப்பினர் பசுமை நிழல் திரு சு ஆ விஜயகுமார் அவர்களே, நன்றியுரை நவில இருக்கின்ற பாவேந்தர் பேரவையினுடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய அங்கமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சி ஐம்பெரும் விழாவாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் பேச வைத்த பெரியார் புத்தக மறுவதிப்பு வெளியீட்டு விழா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய தந்தை பெரியாருடைய கருத்து. அந்த வகையிலே தொடர்ந்து செயல்படுகின்ற அந்த நூலை வெளியிட்டும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய 136ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா, அண்ணல் அம்பேத்கருடைய 136வது பிறந்தநாள் விழா, பெரியாரியல் அறிஞர் தோழர் வே ஆணைமுத்து அவர்களுடைய 102ஆம் பிறந்தநாள் விழா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 103ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா, இந்த ஐம்பெரும் விழாக்கள் என்பது தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை ஏற்று அது செயல்படுத்தற்கு தகுதியான முறையிலே அரசியலை மேற்கொண்டு அவருடைய கருத்துக்களை அரசியல் அமைப்பின் சார்பில் நடைமுறை காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒவ்வொரு பிறந்த நாள் பொழுதும் அவருடைய சமூகத்தில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்காகவும் வறுமை நிலை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களை பற்றியும் சிந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிந்தனைகளை செயல் வடிவம் ஆக்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு 103வது ஆண்டு பிறந்தநாள் விழா. அதே போல தந்தை பெரியார் அவருடைய சிந்தனைகளை 3 தொகுதிகளாக தொகுத்து தமிழ்நாட்டிற்கு மிகச் சிறந்த முறையிலே அறிமுகப்படுத்தி எலும்பும் தோலுமாக இருக்கின்ற ஐயா தோழர் வே ஆணைமுத்து அவர்கள் நமக்கு தொகுத்தளித்திருக்கின்றார். சூலூருக்கும் அவருக்கும் ஒரு நீண்ட தொடர்பு உண்டு. 1974 பெரியார் சிந்தனைகளை தொகுப்பில் தலைவர் கலைஞர் அவர்களால் வெளியிடப்பட்டது. தந்தை பெரியார் அவர்களுடைய 100ஆண்டு விழாவில் நிலாவின் போது அந்த 3 தொகுதிகளையும் 10 தொகுதிகளாக சூலூரிலே அப்பொழுது இருந்த நக்கீரர் தமிழ் மன்றத்தின் சார்பில் மாதம் 50 ரூபாய் என்கின்ற அளவிலே 10 தோழர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தொகுப்பாக நாங்கள் பெற்றோம். ஆக அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஐம்பெரும் விழாவாக இருந்திருக்கின்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய இந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூலும் 1990 வெளியிடப்பட்டது. அது தமிழ்நாட்டளவில் பெரும் பேறு பெற்று முரசொலியிலே ஒரு பக்க விளம்பரமாக வந்தது. அதைத் தொடர்ந்து சூடு மாறாத சூரியனுக்கு என்கின்ற தலைப்பில் பேச வந்திருக்கிற இவர் ராசா அவர்கள்
2003ஆம் ஆண்டு இதே சூலூருக்கு வருகை தந்திருக்கிறார். ஈரோடு மாநாட்டினுடைய மண்டல மாநாடு நடக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர் பொன்முடி அவர்களோடு 2018ஆம் ஆண்டிலும் வந்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டங்களில் அறிஞர் அண்ணா சீலரங்கில் அவர் பேசியிருக்கிறார். இந்த தேர்தலுக்கு முன்னாலும் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களோடு ராசா அவர்கள் இதே மண்டபத்தில் பிரச்சார பரப்புரையாக செய்வதற்காக வந்திருந்தார். அந்த வகையில் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற விழாவில் இறுதி வரை அமைதி காத்து ஒரு நீண்ட நல்லுரையை அவர் பேசுவதற்கு வாய்ப்பளித்து எல்லாம் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் அவர்களையும் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சுதாகர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். நண்பர்களே, அடுத்ததாக நூல் வெளியீட்டு விழா. வந்தேரிகளால் வாழ்நாள் எல்லாம் அறியாமை இருட்டில் ஆழ்த்திய தமிழர்க்கு அறிவொளி கூட்டிய அன்புடை பெரியார் சீர்திருத்தத்தால் செம்மை நெறியினை ஆர்வத்தோடு மக்கள் அணைத்ததால் சாதி எனும் சழக்கு தகர்ந்தது, சமயம் எனும் தடைக்கல் இடிந்தது, மதவெறி நெறித்தனம் மடிந்தொழுந்தது, அவர்தாம் பெரியார். உண்மை ஒளியினை மக்களுக்கு ஊட்டிய பெரியார் தம்மை ஏசினர் பேசினர், குட்டி நாய்கள் போல் குலைத்து பார்த்தனர், மோளை நரிகள் போல் ஊளையிட்டனர். நெருப்பின் முன்னர் பருத்தி பொதியா, வெள்ளத்தின் முன் உப்பு மூட்டையா, ஊற்றை மண்ணால் அடைக்க முடியுமா, புல்லேந்தும் கையால் வில்லேந்துவதாய் சொல்லேந்தி பார்த்து சோர்வடைந்தனர். நண்பர்களே, நூல் வெளியிடப்படுகிறது. முதல் படி பெறுவோர் அண்ணன் சந்திரன் அவர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர் சந்திரன் அவர்கள், திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சிற்பி செல்வராஜ் அவர்கள், சூலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசு அவர்கள், சூலூர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் கொள்ளுப்பாளையம் ராமசாமி அவர்கள், சூலூர் பேரூராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்கள், நகர செயலாளர் உரம் கௌதமன் அவர்கள், சூலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிபி செந்தில்குமார் அவர்கள், நண்பர்களே, நூல் பேச வைத்த பெரியார் ஐயா செந்தலை கௌதமன் ஐயா எழுதிய பேச வைத்த பெரியார் மறுபதிப்பு வெளியிடப்படுகிறது. நண்பர்களே, ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான செய்தி. கோவை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் சாந்தி முருகன் அவர்கள் 100 படிகளை பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சூலூர் பேரூராட்சி மன்றத்தின் முதல் பெண் தலைவர் அக்கா தேவி மன்னவன் அவர்களும் 100 படிகள் பெற்றுக்கொள்கிறார். அதே போல் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தளபதி முருகேசன் அவர்கள் 25 படிகளும், வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் பேச வைத்த பெரியாரின் புகழை பரப்புவதற்காக 25 படிகளும் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அன்பும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். துரை செந்தமிழ் செல்வன் அவர்கள் முதல் படி பெற்றுக்கொண்டு 50 படிகளை பெற்றுக்கொள்கிறார். நண்பர்களே, மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த புத்தகத்தின் விலை 250 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் வெளியே அரங்கிலே 200 ரூபாய்க்கு கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நூலாக்க சிறப்பு செய்தல். நூல் வெளியீட்டாளர் தேவராஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கொண்டு போங்க. அதே போல் அச்சிட்டவர்கள் மைத் கிரியேட்டர்ஸ் நிறுவனம் கோவையை சார்ந்த அச்சிட்டவர்கள் யோகராசன் மற்றும் அவருடைய துணைவியார் மைதிலி இணையர் இருவரையும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அப்படியே மேடை பார்த்து சொல்லிடலாம்.
சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பேரவை தோழர்கள் சிறப்பு செய்கிறார்கள். உரம் சு கௌதமன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சோலை பா கணேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மேடைக்கு போங்க. கொல்லுப்பாளையம் ராமசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பாவேந்தர் பேரவை தோழர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சொல்லணும்ல சிறப்பு யாரு போங்க போங்க முடிட்டுங்க அதை கொடுங்க மற்றவங்களையும் சொல்லிக்கலாம். வரேங்க சார் போங்க சார் போங்க சார். கொல்லுப்பாளையம் ராமசாமி அவர்களுக்கும் ஆவே அன்பரசு அவர்களுக்கும் சிற்பி செல்வராஜ் அவர்களுக்கும் இருகூர் சந்திரன் அவர்களுக்கும் சூசே குமரவேல் அவர்களுக்கும் அக்கா தேவி மன்னவன் அவர்களுக்கும் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அதேபோல் வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சுதாகர் அவர்களுக்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சிறப்பு செய்கிறார். மாநகர மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு அண்ணன் ராசா அவர்கள் சிறப்பு செய்கிறார். நன்றி. கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் சிறப்பு செய்கிறார். மகிழ்ச்சி. நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராசா அவர்களுக்கு புலவர் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார். ஐயா அவர்கள் நினைவு பரிசாக புத்தக குவியல்களை வழங்குகிறார். நன்றி. மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அண்ணன் ராசா பிறந்து வளர்ந்து பெரியாரிய கொள்கைகளை ஆட்கொண்டதும் பாடலூர் பெரம்பலூர் தான். தன் இயற்பெயரான சத்தியசீலன் ராசா என்று அழைக்கப்பட்டது ஏன்? மாணவர் பருவத்திலேயே நண்பர்களுடன் உலா வரும் பொழுது ஒரு நாட்டின் ராஜா போல வலம் வந்ததால் அவரின் மாமாவால் அழைக்கப்பட்ட பெயர்தான் ராசா. அம்பேத்கரிய பெரியாரிய கொள்கைகளை பின்பற்றுபவரும் ராசா. மகிழ்ச்சி. ஒரு அருமையான உரையை கேட்டு மகிழ்ந்தோம். நன்றியுரை அங்கமுத்து பொருளாளர் பாவேந்தர் பேரவை. சூலூர் பாவேந்தர் பேரவையின் சார்பில் வருகை தந்த கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் நிர்வாகிகளுக்கும் வெளியூர்களில் இருந்து வருகை தந்த அனைவருக்கும் சூலூர் பாவேந்தர் பேரவையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.